பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் மறுமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினால் உங்கள் யாவரையும் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். திங்கக்கிழமை சாயங்கால வேளையில் உங்களை சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி. ஜெபிக்கலாமா? இறக்க நிறைந்தவரே, அருமையான அந்த மாலை வேளையில் ராஜா, நீங்கள் தூரத்துக்கும் பக்கத்துக்கும் சமமானப்பா. நீங்கள் மகா நீதிபரர். உங்கள் நீதிக்கு, உங்கள் இரக்கத்துக்கு அளவே இல்லைப்பா. குற்றம் குறைகள், மீறுதல், சுயம், அக்கிரமம், பாவம், எந்த பெரிய காரியமாக இருந்தாலும் சரி, நொடி பொழுதில் மன்னிச்சு மன இறங்குற தேவன் நீங்கள். இனி இந்த பிள்ளை இந்த குற்றத்தை செய்ய மாட்டான், இனி இந்த பாவத்தை செய்ய மாட்டான்னு சொல்லி எங்கள் மேலே நம்பிக்கை வச்ச தெய்வம்ப்பா. உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரவான நடந்து கொள்ள சகல பிள்ளைகளுக்கும் ஒரு சாக்கியத்தை கொடுங்கப்பா. இனி உங்கள் வார்த்தையை மீறாதபடி, இனி மதிக்கட்ட பிள்ளைகளாக இராதபடி, உங்கள் இரக்கத்துக்குள்ள பாவ செயல் இல்லாதபடி பரிசுத்த வாழ்வை தேடி வாழ அந்த பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் கொடுங்க. இந்த உலகத்துக்குள்ள ஒத்த வேஷம் தரிக்காதபடி, இந்த உலகத்துக்காக உள்ள காரியத்துக்காக இயங்காதபடி, கனி கொடுக்கக்கூடிய ஒரு ஜீவியமாக உங்கள் தயவு பெற்ற பிள்ளைகளாக மாற எங்களுக்கு ஒரு ஸ்லாக்கியம் தாங்கப்பா. முதியோர்களுக்காக, வயதான பாட்டி தாத்தாக்காக ஜெபிக்கிறேன். பலவீனங்களை மாற்றி கொடுங்க. புதுபலன் கிருபையாக இறங்கட்டும். வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக, சிறு குழந்தைகளுக்காக, பச்சிளம் பிஞ்சுகளுக்காக ஜெபிக்கிறாப்பா. ஒவ்வொரு வியாபாரிகளுக்காக, தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். மற்றும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக, நோயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். பின்மாறி முன்மாறியான மலையை நீங்கள் பெய்வன்கிற வாக்கை, அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. தயவாய் நடத்துங்க, தயவு கோருங்க, ஆசீர்வதி. பெரிய காரியங்கள் செய். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகள் நீங்கள். மறுபடியும் உங்களை வாழ்த்துக்கிறேன். கர்த்தருடைய தயவு, அவருடைய இரக்கம் அவரை மீறுற பிள்ளைகளுக்கு கிடையாது. அவரை மீறி நடக்கிற பிள்ளைகளுக்கு கிடையாது. அவரை மதித்து, அவரை முன்கொண்டு, அவருடைய வார்த்தைகளுக்கு செவிசாக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அவருடைய தயவு இறங்கும். அவருடைய தயவு மகா பெரியதாக இறங்கும். கடவுளுடைய தயவு எனக்கு இல்லையே, இயேசுடைய தயவு எனக்கு இல்லையே, என் மீட்பருடைய தயவு எனக்கு இல்லையே. ஒவ்வொரு நிமிஷமும் கண்ணீரோட, பாரத்தோட, துக்கத்தோட என்னை யார் விடுவிப்பா? நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேனே, நான் இயேசுவை தேடுறேனே. என் கண் கலங்கும் போதெல்லாம் எனக்கு துடைப்பார் இல்லையே, எனக்கு ஆறுதல் சொல்கிறது இல்லையேன்னு புலம்பி கொண்டிருக்கீங்களா? ஒரு மகா சத்தம் இன்னைக்கு உங்கள் செவிகளில் உழப்போகுது, உங்கள் இருதயத்துக்குள்ளே உழப்போகுது. உங்கள் மீறுதல், உங்கள் சுயம், உங்கள் அக்கிரமம், உங்கள் பாவம் சகலத்தையும் கர்த்தர் இன்னைக்கு முறியடிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள்ள கிறிஸ்துவும் அவருடைய வாழ்வும் அவருடைய ஸ்லாக்கியமும் உங்களுக்கு கிடைக்கத்தக்க உள்ள ஒரு வார்த்தையாக அன்னைக்கு இருக்க போகுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, இயேசு நீ நேசிக்கிறாயா? அவர் நீ மதிக்கியா? ஏதாவது ஒரு காரியத்தில் அவரை முன்னிறுத்துறது உண்டா? தொழிலையோ, வியாபாரத்திலேயோ, வசதியிலையோ, வாழ்க்கையிலையோ, தேவையிலையோ, எல்லா கோணலானவைகளையும் என் தேவன் எனக்கு முன்னிறுத்தி, என் தேவன் எனக்கு முன்னின்று எனக்கு செவ்வப்படுத்துவாருங்கிற ஒரு வார்த்தை உனக்குலேருந்து வந்திருக்கா? இன்றைய தினத்தில் உங்களுக்காகவே இந்த வார்த்தை, இன்றைய தினத்தில் உங்களுக்காகவே இந்த வார்த்தை. பார்க்கலாமா? யோபு 37வது அதிகாரம், அதில் ஒரு வசனம் சொல்லுது, அவர் மகா நீதிபரர். நீதிபரர், பெரிய நீதிபரர். அவர் நீதிக்கு சரி கட்டக்கூடிய தேவன். நீ நீதியில் இருந்து, நீ நியாயத்தில் இருந்து, நீ நிதானமாக இருந்தன்னா உன் வாழ்க்கையில் செழிப்பு உண்டு. அது எப்படி நான் நீதியில் இருந்து, நிதானத்தில் இருந்து எப்படி நான் நிதானப்பட முடியும்? எனக்கு செஞ்ச துன்பங்கள், எனக்கு வர்ற ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்து நான் எப்படி நிதானமாக இருப்பேன்? அப்படின்னா உனக்குள்ள சர்வ வல்லவர் இருக்காருன்னு அர்த்தம்.
அந்த நிதானம் நமக்குள்ளே வந்துட்டுனா நம்மளோட வல்லவர் இருக்கார், மீட்பர் இருக்கார், மேப்பர் இருக்காருன்னு அர்த்தம். சிம்பிள். இன்னைக்கு நிதானம் இல்லாமல் நான் ஒரு காரியத்தை செஞ்சிடுறேன். நிதானித்து யோசிக்காமல் யாருடைய பேச்சையாவது நான் கேட்டுடுறேன். என் தெய்வத்தை அதில் நான் முன்னிறுத்தலை, என் மகாராஜா இயேசுவை நான் அதில் முன்னிறுத்தலை. பிறருடைய சொல் என் செவிகளில் எட்டப்பட்டு என் சிந்தை அதுக்கு செயல்பட்டுருது. அருமையான தெய்வ ஜனமே, யார் என்ன சொன்னாலும் சரி, இந்த உலகத்துக்குள்ளே இயேசு ஒருவர் உன்னோட பேசணும், உன்னோட அசைவாடணும், அவர் சொல்ல மாத்திரம் நீ கேட்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான பிள்ளைகளே, அதில் ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். 24வது வசனம். ஆகையால் மனுஷர் அவருக்கு பயப்பட வேண்டும், ஏன்னா அவர் மகா நீதிபதர். ஒரு ஜட்ஜுக்கு நம்ம எவ்வளவு பயப்படுறோம். அந்த இடத்துல நிற்கும்போது ஹானரபிள் பீப்புள், மதிப்புக்குரியவர், கனம் மதிப்புக்குரியவர்னு சொல்லும்போது அதிகாரிகளும் பயப்படணும், மனுஷனும் பயப்படணும். உன்னதத்தில் உள்ளவருக்கு உன் பயத்தை எங்க, உன் பயத்தை எங்கே? ஏன் உன் வாய் வீணான வார்த்தைகளை பேசுச்சு? ஏன் உன் சிந்தை வீணான காரியத்தை சிந்திச்சிச்சு? ஏன் நீ அசட்டையாக இருந்த? அல்லேலூயா. ஒரு தடவையாவது யோசித்து பார்த்தது உண்டா? எனக்கு காரியத்தை கர்த்தர் வாக்கியம் பண்ணலை, எனக்கு இந்த காரியம் நடக்கலை, நான் பல நாள் முழங்கால் படிட்டு ஜோம் பண்ணேன், எனக்கு அவர் தரலை, என் கேட்டதெல்லாம் அவர் செவிகளில் எட்டப்படலை, கிறிஸ்து என்னை வெறுத்துட்டார், நான் தூர போகிற பையன் ஆகிட்டேன். அல்லேலூயா. எவ்வளவு விஷயத்தை சொல்கிறோம், எவ்வளோ விஷயத்தை யோசிக்கும். ஒரு நேரமாவது இயேசுவுக்கு பிரியமான மகனா, அந்த மகா நீதிபரருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்கக்கூடிய பிள்ளையா நான் இருந்திருக்கேனா? மனுஷனுக்கு செவிசாய்க்க வேண்டாம், இந்த உலகத்தை நானுடைய சொல்ல கேட்க வேண்டாம். ஆனால் கிறிஸ்து ஜீவாதிபதி, மகா நீதிபரர், ராஜாதி ராஜா, அவருடைய வார்த்தைக்கு, அவருடைய சொல்லுக்கு நீ அடங்க வேண்டாமா? அவருடைய சொல்லுக்கு நீ கீழ்ப்படிய வேண்டாமா? உன் வாயின் மிகுதி என்ன? உன் சிந்தனையின் அசுத்தங்கள் என்ன? அல்லேலூயா. அருமையான தேவஜனமே, ஒரு நிமிஷம் யோசித்து பார்த்தது உண்டா? ஒரு மகா நீதிபரர் நமக்கு முன்னால் இருக்காரே, ஒரு மகா நீதிபரர் நம்மோடு இருக்காரே, அந்த மகா நீதிபரருடைய வார்த்தைக்கு நான் செவிசாக்கணுமே, நான் பயப்படணுமே, அவருடைய சத்தத்துக்கு நான் கீழ்ப்படிஞ்சு பயப்படணுமே. ஒரு மேப்பன் தன் ஆடுகளுக்கு சத்தம் கொடுக்கும்போது அந்த ஆடு திரும்பி நேர் பாதைக்கு வர்றது போல நான் அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியணுமே. நீ கீழ்ப்படிஞ்சது உண்டா பிள்ளைகளா? நீ கீழ்ப்படிந்தது உண்டா? அந்த மகா நீதிபரருக்கு நீ கீழ்ப்படிந்தது உண்டா? உன் ஜெபம் நிச்சயம் எட்டப்படும், உன் ஜெபம் நிச்சயம் கேட்கப்படும். அல்லேலூயா. எனக்கு கர்த்தர் என்னெல்லாமோ பேசினார் பிரதர், எனக்கு எத்தனையோ வார்த்தைகளை கொடுத்தார், எதுவுமே நிறைவேறலை. இப்போ சமீபத்தில் ஒருத்தர் ஃபோனில் சொன்ன வார்த்தை, எத்தனையோ வார்த்தைகள் எனக்கு சொன்னார், எனக்கு சொப்பனமாக காட்டினார். அல்லேலூயா. ஆமாம் பிரதர், அநேக பங்கு நமக்கு முன்னால் இருக்குது, அநேக நீதியின் பங்கு உங்களுக்கும் எனக்கும் முன்னால் இருக்குது. சுதந்திரவாளியா நீ? அதை சுதந்திரிக்க போறியா? உனக்கு தேவ பயத்தை எங்க? உன் தேவ பயம் எங்க? ஒருவேளை கர்த்தருடைய ஸ்லாக்கியமான அந்த பாக்கியம் உனக்கு இருந்திருந்துன்னா நீ இன்னும் பயப்படணும், அவருடைய சத்தத்துக்கு பயப்படணும். சொல்லுங்க அடியேன் கேட்குறேங்கிற வார்த்தையை நீ முன் வைக்கணும். நீங்கள் சொன்னால் நான் கேட்பேன் ராஜா. நான்கிற அகந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது, நான்கிற போராட்டம் நமக்குள்ளேருந்து வெளியே போகணும். நீ தேவ ஜனமா நீ முற்றிலும் காணப்படும் போது, நீ அவருடைய பிள்ளையா முற்றிலும் காணப்படும் போது, இன்னைக்கு இந்த நிமிஷத்தில் இந்த சாயங்கால வேளையில் அவர் உன்னை தொட்டு தூக்கி மீட்டுட்டார். மானே, உனக்கு பயம் இல்லாத ஜீவியம் யார் பார்க்க போறா? யாருக்கு தெரியும்? இது யாருக்கு தெரியும்? இது என் பர்சனல் இல்லை. உன் பர்சனலுக்குள்ளே இயேசு இருக்கார். இந்த நிமிஷம் நீ மனம் திரும்பு, உன் பர்சனலுக்குள்ளே இயேசு இருக்கார். இந்த நிமிஷத்தில் நீ ரட்சிப்பட,
உன் பர்சனலுக்குள்ளே இயேசு இருக்கிறார். உன்னை அவர் விசாரிக்கார், பார்க்கார். யாருக்கும் தெரியாதுன்னு மட்டும் நீ நினைக்காத. அல்லேலூயா. இயேசு ஒருவர் உன்னை உற்று கவனிச்சுக்கிட்டே இருக்கார். இயேசு உன்னை விசாரிச்சுக்கிட்டே இருக்கார். என் பிள்ளை எங்கே போகிறான், என் பிள்ளை என்ன பண்ணுறான், அவன் சிந்தை என்ன, அவன் யோசனை என்ன, அவனுக்குள்ள எல்லா காரியத்தையும் நான் விசாரிக்கணும். ஏன் அவனுக்கு தெரிய மாட்டேங்க? என்னோட ஏன் அவன் பேசலை? ஏன் என் வேதத்தை அவன் நேசிக்கலை? ஏன் பைபிள் எடுக்கலை? ஆசீர்வாதத்தை குறித்து அலையலையாக கேட்கமே, வேத வசனத்தை குறித்து இந்த வேதாமத்தை எடுக்கிறதுக்குள்ள பயம் இருக்கா? உன் டைட் ஷெடியூலில் இந்த வேத வசனத்தை தொட்டு வாசிக்க உனக்கு பயம் இருக்கா? இயேசு என்னோட இருக்காரு, அவர் என்னோட பேசுகிறார், என்னை பாதுகாக்குன்னு சொல்கிறியே, இந்த வேத வசனத்தை நீ தொட்டு வாசித்திருக்கியா? அருமையான தேவஜனமே, கொள்ளை பொருளாய் இந்த தேசத்தில் என்ன எடுத்து நீ கொண்டு போனாலும் மெய்யான அவருடைய வார்த்தை உனக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஜீவன், உனக்கு சம்பூர்ணம், உனக்கு ஆசீர்வாதம். இந்த நிமிஷத்தில் அவருடைய வேதத்தை ருசி பார்க்க, அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்க்க, அவருடைய பிள்ளையாக மாற, அவர் மகா நீதிபரருங்கிறத விசுவாசிக்க உனக்கு பலன் கொடுக்கணும் கர்த்தர். அவர் உனக்கு பலன் அளிப்பார். நீ கேட்க போகிற. ஜபிக்கலாமா? இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, இரக்கத்துக்காக மன்றாடுகிறோம்ப்பா. இந்த வேலையிலையும் ராஜா, இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைலையும் உங்கள் சமூகத்தில் திறந்தாழ்த்தி அர்ப்பணிக்க. இந்த கிராஸ் டிவி மூலமாக எத்தனையோ ஜனங்கள் இந்த சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கப்பா, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கண் இருந்தும் காணாதபடி, காது இருந்தும் கேட்காதபடி உணர்வடையாத ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்க. இன்னும் இந்த உலகத்துக்குள்ளேருந்து போராட்டத்துக்குள்ளேயும், கடன் பாரத்துக்குள்ளேயும், நிந்தைக்குள்ளேயும், அவமானத்துக்குள்ளேயும் இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் மீட்டரில் போகிறீங்கப்பா. தயவாளரே, தேற்றவாளரே, இரக்கத்தின் ஐஸ்வர்யனே, மிகுதியான உங்கள் வார்த்தை நிமித்தம், உங்கள் இரக்கத்தின் நிமித்தம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நிமிஷத்தில் நீங்கள் மீட்க போகிறீங்கப்பா. நீங்கள் ஒரு மகா நீதிபரர். யார் யார் உங்கள் நீதிக்காக காத்திருக்காங்களோ நீங்கள் விடுதலை கொடுப்பீங்க. உங்கள் வார்த்தையில் விடுதலை உண்டு. அந்த மகா நீதியில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை அளிக்க போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் உங்களை தேடணும்ப்பா, உங்கள் வார்த்தைகளை தேடணும், உங்களுக்காக வாஞ்சிக்கணும். உங்களுக்காக இயங்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் விடுவிப்பேன்னு வேதவசனம் சொல்லுது. அந்த வார்த்தையை பிள்ளைகளுக்கு உறுதிப்படுத்தி கொடுங்க. விடுதலையின் நாயகன் பிள்ளைகளுக்கு உறுதியளித்த கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறேன். தயவாய் நடத்துங்க, கிருபையாய் சொல்ந்து கொள்ளுங்க. இந்த சேனலில் பணிபுரியக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்க. இந்த தேசத்துக்காக, தேசத்தில் உள்ள ஒவ்வொரு அதிபதிகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, வாலிப பையங்களுக்காக ஜெபிக்கிறேன். சகல ஊழிய பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறேன்ப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க, தயவாய் நடத்துங்க, தாழ்த்தி அர்ப்பணிங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.